Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. நாம் தமிழர் கட்சியின் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அது நேரடி காட்சிகளை திறப்பது பார்க்கலாம். அப்ப என்ன தனியா சார்ட்டர்ட் ஃபிளைட்ல கூட்டி போகணுன்றீங்களா? இது ஒரு கேள்வியா? அது கேள்வி. இது ஒரு கேள்வியா சொல்லு. விமர்சனம்ங்கிறது அப்படி சொல்லக்கூடாது. விமர்சனம்ங்கிறது அப்படி சொல்லக்கூடாது. நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கிறீங்க இல்லையா? அப்படி நானும் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். அப்படி ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்க கேட்கிற கேள்வியை நான் கேட்கிறேன். அது எப்படி விமர்சனமாகும்? எப்படி விமர்சனமாகும்? அதாவது என்ன கேக்குறாருன்னா, இப்போ இது வரைக்குமே விஜய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கல அப்படின்ற ஒரு அது அவர் விருப்பம். நீங்க அது அவர் விருப்பம். நீங்க அதை போய் பேசிட்டு கூடாது. நீங்க அதையே பேசிட்டு இருக்கிறீங்க. நான் அதை அறிவு இருக்கிறேன். அதை பேசுறத அறிவு இருக்கிறேன். அதை தாண்டி அரசியல் இருக்கீங்க. அது இல்ல. நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட பத்தி இது இவ்வளவு காலம் யாரா பேசிட்டு இருந்தீங்களா? ஒரு அரச படுகொலை அது. அது மக்களின் புரட்சி. அதை சுட்டு அடக்கி ஒடுக்குனீங்க. அன்னைக்கு அந்த அரசு பொறுப்பேற்றுச்சா? போய் பார்த்து எல்லாரும் அதுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தீங்களா? வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்களா? உங்க குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் படிக்க வைப்போம்னு சொன்னீங்களா? நாட்டையும் ஆட்சியும் எதை நோக்கி நகர்த்துறீங்க? நீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் கொலைப்படுத்தி செத்தான். அவனுக்கு போய் காசை கொடுத்து ஊக்கப்படுத்தி உன் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறேன், உனக்கு அரசு வேலை கொடுக்குறேன்னா நாட்டு பாதுகாப்பு எல்லை நின்று செத்து வந்தான்ல, அவனுக்கு போய் இப்படி பாத்தியா? பணம் கொடுத்தியா? அவன் குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்னியா? அப்புறம் ஒரு நடிகரை பார்க்க போய் நெரிசல சித்தத்துக்கு இவ்வளவு 35 லட்சம் கொடுக்குற, வேலை கொடுக்குறேன்ற, மாசம் 5000 கொடுக்குறேன்ற, அதையே 1.5 மாசமா பேசிட்டு இருக்கியப்பா. விவசாயி வீதியில் நின்று கண்ணீரோட நின்று விளைய வச்சு அந்த நெல்லெல்லாம் வீணாகதே. எனக்கு அவன் பசிக்கா கொண்டு வந்தாங்க. ஊராரின் பசிக்கு தானே உழைச்சு கொண்டாந்தான். அதை பத்தி கவலைப்பட மாட்டா, பேசவே மாட்டா. விவசாயிகள் பிரச்சனையில அரசு ஒரு மெத்தனமா இருக்கிறது. எந்த அரசு கண்டுக்குச்சு தம்பி? ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்தில் சேமிப்பு கடன் கட்டப்பட்டிருந்தா வீதியில் கிடக்குமா? இல்ல அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில கட்டப்பட்டிருந்தா வீதியில கிடக்குமா? இல்ல 4.5 ஆண்டுகள் ஆண்ட ஐயா விவசாயி மகன் சொல்ற ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருந்தா என் விளை வச்ச என் பொருள் உயிர் தேவை உணவு தானே. அந்த உணவு பண்டத்தை எப்படி நீ வீதியில போடுவ? அப்ப உழவர் குடிய நீ என்னவா மதிக்கிற? நீ இந்த நாடு Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.